ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் பாஸ்புக்கும் கேஷ் புக் முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ல தர ஒரு பேங்க்கோட டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிற ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்புக் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ற எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக பாஸ்புக்னு என்னன்னு ஓரளவுக்கு தெரியும். ஸோ இப்போ கேஷ் புக் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு அக்கௌண்டன்ட்டா நம்ம வந்துட்டு புக்ஸ்ல நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை கொண்டு வரும். அப்போ என்ன ஆகும்னா அதை வந்துட்டு கேஷ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கேஷ் புக்லயும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். பாஸ்புக் அஃப்கோர்ஸ் அவங்க கொடுக்குறதுல பேங்க் பேலன்ஸ் எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு கேஷ் புக்ல ஏதாவது டிஃபரன்ஸ் வந்தா நம்ம பாஸ்புக் வச்சு அரைஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஷ் புக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கும். பாஸ்புக்ல வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்கும். இது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பாஸ்புக் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் அக்கௌண்டன்ட் தெரியாதவங்களுக்கு கூட வந்து இது ஈஸியா புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் சேலரி ஹஸ் பின் கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வரும். அப்ப என்ன அர்த்தம்னா உங்க பேங்க்குக்கு டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்க நம்ம அக்கௌண்டிங் புக்ஸ்ல போடும்போது என்ன பண்ணணும்னா அது வந்துட்டு டெபிட் பேலன்ஸ்ல இருக்கும். இங்க கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது, இங்க டெபிட் பேலன்ஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம மெயின்டைன் பண்ற புக்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு வர அமௌண்ட்லாம் வந்துட்டு டெபிட்ஸ்ல இருக்கும். நம்ம பேமெண்ட் பண்ணது நம்மளுக்கு வித்ட்ராவல் செக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது கிரெடிட்ல இருக்கும். இதுல அப்படியே ஆப்போசிட் பாஸ்புக்ல வந்துட்டு நம்மளுக்கு பேமெண்ட்லாம் டெபிட்ல இருக்கும், நம்மளுக்கு வரதெல்லாம் கிரெடிட்ல இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் ஷுட் மேட்ச் த கேஷ் புக். இஃப் இட் நாட் மேட்சஸ் தென் யூ ஹேவ் டு கால்குலேட் லைக் திஸ். இப்போ என்னன்னா இப்போ சப்போஸ் உங்க கேஷ் புக் மேட்ச் ஆகல அப்படின்னா நீங்க வந்துட்டு பாஸ்புக்கோட இதுதான் நீங்க இங்க கேஷ் புக்கை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் பிஆர்எஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஸோ என்னென்ன ரீசன்ஸ்க்காக அந்த மாதிரி ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு ரீசன் இருக்கும்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு ரீசன் கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் இன் த பேங்க். இப்போ செக் இஷ்யூ பண்ணிட்டாங்க, அதாவது நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம் பட் நாட் பிரசன்டட் இன் த பேங்க். அதாவது நம்ம செக் இஷ்யூ பண்ணிட்டோம் பட் நம்ம பேங்க்ல வந்துட்டு நம்மளுக்கு அது வித்ட்ராவல்ஸ்ல இல்ல, சாரி செக் பேமெண்ட்ஸ்ல இல்ல. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் டெபாசிட் பட் நாட் கிளியர்டு. செக் நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம், அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் பட் பேங்க்ல அது கிளியர் ஆகல. ஏன்னா சப்போஸ் நீங்க இன்னைக்கு ஈவினிங் போய் 3 மணிக்கு போட்டீங்கன்னா இன்னைக்கே வராது, ஆனா நீங்க என்டர் பண்ணிட்டு இருப்பீங்க உங்க புக்ஸ்ல. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்துட்டு ஒரு வெண்டாருக்கு வந்து ஒரு பேமெண்ட் பண்றீங்கன்னா இன்னைக்கே நீங்க வந்துட்டு செக் போய் பேங்க்ல கொடுத்துருவீங்க. பட் ஆனா பேங்க்ல இன்னைக்கே வந்துடும் கேரண்டி இல்ல. ஏன்னா 3 மணிக்கு மேல நீங்க போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அது வந்துட்டு போக வேண்டிய இடத்துக்கு போகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ், அப்புறம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். இன்ட்ரெஸ்ட்ல இன்கமும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸும் இருக்கும். ஸோ அதை அப்படி சொல்றேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கிளியரா புரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூ ப்ராப்ளம்ஸ் இருக்கு கைஸ். ஓகேங்களா? இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு போட்டு அனுப்புவேன். ப்ராப்ளம் 2 வந்துட்டு நீங்க வந்துட்டு யூடியூப்ல போட்டுட்டு இது மேட்ச் உங்களுக்கு வருதா, பேலன்ஸ் as per பாஸ்புக்கு வருதா அப்படின்றத நீங்க சொல்லணும். இந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்க வந்துட்டு இந்த வீடியோ நீங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ரைடே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ அதனால நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. ஸோ இதோட மெயின் லாஜிக் என்னன்னா கைஸ், லாஸ்ட்ல வந்துட்டு இந்த பேலன்ஸ் as per பாஸ்புக் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா 2,86,950 அது இங்க வரணும். ஸோ இது ஜஸ்ட் நீங்க ஒரு ஃபார்மெட்டை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்ல நீங்க கேட்கறாங்க 11th 12th பிகாம் யாருக்கா அந்த எம்காம் இருக்கும் கூட கேட்பாங்க சம்டைம்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஎஸ்சிஎம்எஸ் கூட ஃபவுண்டேஷன் லெவல்ல வரும், கண்டிப்பா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மெட் ஒன்று போட்டு வச்சிருக்கோங்க. ஃபார்மெட் போட்டு வச்சிட்டீங்கனாலே இந்த ஃபார்மெட்டுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10க்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் as per கேஷ் புக் எவ்வளவு இருக்கு, 2,40,000. ஸோ இங்க நான் வந்துட்டு 2,40,000 போட்டுக்கிறேன். ஓகே. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கிரெடிட் ஆயிருக்கு. எப்பவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பேங்க் சார்ஜஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ மைனஸ் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம ஆட் பண்றோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1,250 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்கேன், செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட். அதாவது நம்ம செக்கை இஷ்யூ பண்ணிட்டோம், அது பேங்க்ல வரல. இப்போ நீங்க செக் இஷ்யூ பண்ணிட்டீங்க பேங்க்ல வரலன்னா நீங்க வந்துட்டு இப்போ லாஸ்டா நீங்க பேங்க் தான் மேட்ச் பண்ண போறீங்க. ஸோ இங்க நீங்க வந்து ஆட் பண்ணணும், செக் இஷ்யூட ஆட் பண்ணணும், செக் டெபாசிட்டட மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் வந்துட்டு 1,36,000. 1,36,000. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ பேங்க் சார்ஜஸ் எவ்வளோ, 300.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் என்ன இருக்கு, செக் டெபாசிட்டட் இன் த பேங்க் பட் நாட் கிளியர்ட் ருபீஸ் 90,000. செக்கை வந்துட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டோம். அதாவது நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட் நம்ம வந்துட்டு பேங்க்குக்கு வந்துச்சு. பட் ஆனா நம்மளுக்கு வந்துட்டு அது பேங்க் புக்ல கேஷ் புக்ல அது இன்னும் என்டர் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது அது வந்து பாத்தீங்கன்னா 90,000 அதை வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ பாத்தீங்களா, பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக் 2,86,950. இங்கேயும் பேலன்ஸ் அஸ் பர் பாஸ்புக் 2,86,950. ஸோ இதே இதுதான் கைஸ். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ப்ராப்ளம் 2 வந்துட்டு நீங்க வந்துட்டு போட்டுட்டு எனக்கு என்ன பண்றீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துச்சு, பேலன்ஸ் as per பாஸ்புக் ₹2,86,950 வந்துச்சு அப்படின்னு நீங்க வந்துட்டு கமெண்ட்ஸ்ல சொன்னாலே போதும். ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.